இதுவரை ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இந்த வேளையிலும் இணைந்து ஊழியங்களை செய்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். அதிகால வேளையிலே எழும்புகின்ற பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தர் அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்தில் நித்திய வெளிச்ச நேரம். இடை நேரத்தில் ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் 3 மணித்தியாலங்கள் எங்களுடன் இணைந்து உலகம் பூராவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் நடத்துவார்கள். ஆமேன். அந்த வேலையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக நீங்கள் இணைய முடியும். நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன். ஏசாயா 44:21 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற நாங்கள், இஸ்ரவேலரை என்று அழைக்கப்படுகிற நாங்கள் கூட அவரால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன். இந்த நாளுக்கான வேத வாசிப்பு 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கிறதுக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் யோசுவா 11, ஏசாயா 15, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 தீமோத்தேயு முதலாவது அதிகாரம். இதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்று அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளில் நாளைக்கான வசனங்களையும் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, வாக்கு தத்துவம் அவற்றையும் நாங்கள் நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளைய நாளுக்கானவற்றையும் பதிவு செய்திருக்கிறோம், உங்களை அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். விசேடமாக இவற்றை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு சௌரியை டோலி அவர்கள் ஆல்பர்ட் கனடாவிலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார். அதிகால வேளையிலே கால வேளையிலே எங்களுடைய பாசம் ஆண்டன் தாசனாயம் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலும் மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌரி ஜானத்திடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானத்திற்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டம்மா. ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நேற்றைய நாளிலே சரி ஞாயிறிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையிலும் தேவ செய்திகளும் இணைந்திருந்தீர்கள். இந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனின் உங்களோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் பெந்தெக்கோஸ்தே திருநாளை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் கடந்து செல்வோம் என்று எங்கள் தேசங்களில் எல்லாம் விடுமுறையாய் இருக்கிறது. ஆகவே இந்த பெந்தெக்கோஸ் திருநாள் உண்மையிலேயே ஒரு மகிமைக்குரிய நாளாய், அபிஷேகத்துக்குரிய நாளாய் இருக்கிறது. அங்கு யாத்திராமம் 34:22 கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் 7 வாரங்கள் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக என்று சொல்லி தேவனுடைய கட்டளையாய் அங்கே இருக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் யூத மக்கள் பஸ்காவில் இருந்து 7 வாரங்கள் கணக்கிட்டு 50வது நாளிலே அறுவடை பெருவிழா கொண்டாடுவார்கள். அந்த கொண்டாட்டம் தான் கிரேக்கத்திலே அங்கு பெந்தெக்கோஸ்தே விழா என்று சொல்லி பெயர் பெறுகிறது. கோதுமை அல்லது முதல் விளையும் அறுப்பின் முதல் பலனை ஆண்டவருக்கு முன்பாக இஷ்டவேலர்கள் செலுத்தி நன்றி கூறி களி கூர்ந்து அப்பண்டிகையை கொண்டாடுவார்கள். இன்று அங்கு கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் இயேசுவின் சிலுவை பாடுகள், மரணம்,
உயிர்த்தெழுதல் நிகழ்ந்த 50வது நாட்கள் நிறைவுற்ற போது விசுவாசிகள் ஊழியர்கள் மீது அங்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களை திடப்படுத்தினார். முதலாவது திடப்படுத்தினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த நாள் தான் பெந்திக்கோசு திருநாளாய் அமைந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுக்கு முதலாவது திடம் எனது வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் திருச்சபை பிறந்த நாள் அதுதான் பெந்திக்கோஸ் நாள். ஏனென்றால் அந்த நாளில் விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை, சபை என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கு அப்போஸ்தலர் 2:42 அங்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்கிறதிலும் ஜெபம் பண்ணுறதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேணும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. விசுவாசிகள் நாங்கள் எல்லாரும் ஊழியக்காரர் ஒன்று கூடி அவர் வரும் வரை உபதேசத்திலே நாங்கள் நிலைத்து நிற்கணும். ஐக்கியத்திலே நாங்கள் அங்கு நடக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியிலே அங்கு ஜெபத்தோடு கூட நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், இதைத்தான் கேட்கிறார். இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பெந்திக்கோஸ் நாளிலே இதைத்தான் அங்கு முக்கியப்படுத்துகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 2:46-47 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடு இல்லாத இருதயத்தோடும், அந்த கபடு இல்லாத இருதயம் எங்களுக்கு தேவை என்பதையும் அங்கு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனை துதிக்க துதிக்க துதிக்கத்தான் அங்கு மறுரூபம் எங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். தேவனை நன்கு நாங்கள் துதிக்கும் போது அந்த மறுரூபம் எங்களுக்குள்ளே வரும். அதுக்கு பரிசுத்த ஆவியாகிய அந்த தேற்றவாளன் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இவர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்வதற்கும் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் உண்மையான இருதயம் அங்கு மகிழ்ச்சியும் நேர்த்தியும் உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முதலாவது அங்கு பெந்திக்கோஸ் நாளிலே அங்கு திருச்சபை பிறந்த நாள். 2வது அங்கு நாங்கள் சமத்துவம் நிறைந்த நாளாயிருக்கிறது. அது விசுவாசிகள் ஒருமித்து சகலதையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆவியினால் உருவாக்கப்பட்டு ஒருமனப்பாட்டை காட்டினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 3வது சத்தியம் வளர்ந்த நாள். சத்தியம் அன்றையில இருந்துதான் இன்று மட்டும் இந்த சத்தியம் சுவிசேஷமாய் உலகெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்தால்தான், அந்த கபடற்ற இருதயத்திலே இருக்கும் போதுதான் அந்த துதி தேவன் பிரியமாயிருக்கிறார். துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று என்னாலே நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற கிரியைகள் நடக்க ஒவ்வொருடைய இருதயத்தையும் சிந்தியும் ஆண்டவர் சீர்படுத்தி குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார். கேரி மீன்களின் சேராபீன்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற பரிசுத்தார். ஏஞ்சல்ஸ் போற்றும் பரிசுத்தர் நீர். நாங்களும் இந்த உலகத்திலே இருந்து உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த உலகம் எங்கும் உள்ள ஒவ்வொரு சபைகளும் உம்மை போற்றுகின்றன, உம்மை உயர்த்துகின்றன. பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று அடித்து இடிமுழக்கம் போல கிருமயமான நாவுகள் இறங்கினது போல ஒவ்வொரு சபைகளிலேயும் ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளும் அதிகமாக உம்முடைய அபிஷேகத்தில நிறைந்திருக்க நீர் கிருபை செய்வீராக. குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படுவதாக.
ஒவ்வொரு சபைகளும் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியை தேடும்படியாக, பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு சபைகளும் பெற்றுக்கொண்டு ஒரு எழுப்புதலை காண நீர் கிருபை செய்யும்படியாக, ஒவ்வொரு சபைகளுக்கும் நீர் செய்யும்படியாக தடைகளை, பரிசுத்த ஆவி கிடைக்காமல் இருக்கிற தடைகளை ஒவ்வொரு மக்களிடத்திலிருந்து எடுத்து போடும்படியாக, அந்த இடத்துல நீர் தலைவராக இருக்கிறீர் என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தை பெற்று சந்தோஷமாக சமாதானமாக அபிஷேக நிரம்பி வழிகிற அபிஷேகமாக நீர் ஒவ்வொரு சபைகளிலேயும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். பாத்திரம் நிரம்பி வழிகிறது உம்முடைய அபிஷேகத்தினால. ரோமர் 5:5 இந்த தைரியத்தை கொடுக்கும்படியாக உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தைரியத்தோட இந்த ஊழியத்தை, உம்முடைய வசனங்களை சொல்ல, அந்த வசனங்களுக்கு கூடாக நீர் அற்புதம் அதிசயங்கள் செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள, உம்மை நோக்கி பார்க்க பரிசுத்த ஆவி வரும் பொழுது வெள்ளத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய பலன் கொடுக்கிற தேவன் என்பதை ஒவ்வொரு சபைகளும் அறிந்து செயற்பட நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு சபைகளையும் இந்த காலங்களில உன்னியத்திலும் உம்முடைய உபதேசத்திலும் அப்பம் பெட்குதலிலும் சேர்ந்திருக்க, எங்களுக்கென்று பங்குகளை சேர்க்காமல் பொதுவாக சபைகள் அனுபவிக்க, உம்முடைய ராட்சியம் கட்டப்பட, உம்முடைய சித்தம் பரலோகத்தில செய்வது போல இந்த பூமியிலும் செய்யப்பட, அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதே போல ஒவ்வொருவரும் பொதுவாக அந்த படங்களை வைத்து சப்பிராள் அனனியா போல தங்களுக்கென்று ஒழித்து வைக்காமல் சபைகளுக்காக கிறிஸ்தவ அப்போஸ்தலர்கள் எப்படி செய்தார்களோ அதே போல ஒருமனப்பட்டவர்களாக ஜெபத்தில உறுதியாக தரித்திருக்க, அனுதினமும் சபைகளில மக்கள் ரட்சிக்கப்பட நீர் கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றி, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர். அந்த ஆவி ஊற்றப்பட்டு ஒவ்வொரு சபைகளும் கடைசி கால அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த வாழ்விலே அனுதினமும் சபைகளில் ஆட்களை சேர்க்க நீர் கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த வசனங்கள் போகிற நாடுகள் இடங்களில் எல்லாம் பழைய அப்போஸ்தலர் கால காரியங்கள் ஒவ்வொரு சபைகளிலேயும் இயேசுவின் நாமத்தில நடப்பதாக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வார்த்தைகளுக்கூடாக அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொண்டு அந்த பள்ளி அப்போஸ்தலர்கள் நடந்தது போல ஒவ்வொரு சபைகளும் மாறும்படியாக அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக தைரியத்தோடு பிரசங்கிக்க நீர் கிருபை செய்வீராக. சிஸ்டர் ஜெனட்டுடைய கணவருக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும், ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். மீண்டும் மறுபடியும் பிறந்த வாழ்வு, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற வாழ்வு, அந்த வாழ்வில தேவனை அறிகிற அறிவை அடைந்து மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஜீவனும் சமாதானத்தையும் பெற்று ஒவ்வொரு தமிழ் மக்களும் பெற்று பெந்தெகோஸ்தே நாட்களை போல ஒரு எழுப்புதலை காண தேவன் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் மந்தைகளோடும் கூட இருந்து சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பார், அபிஷேகிப்பாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள்
டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோ டோலி சிஸ்டர். Praise the Lord, sister. Praise the Lord. ஆலயத்திலே எல்லா விசுவாசிகள் எல்லா ஊழியக்காரர்களும் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அங்க அப்பம் வைக்கிறதிலும் ஜெபம் பண்றதிலும் அங்கு உறுதியாய் இருக்கக்கூடியவர்களாய் அந்த சத்தியம் அவர்களுக்கு உறுதியாய் நிற்கக்கூடியதாய் கர்த்தர் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த கால நேரம் எங்களுக்கு புதிதான கிருபையை கொடுத்து எங்களை வழிநடத்த போற கிருபைகளுக்கு முதலாவது நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களுடைய கிருபையின் மூலமாக நாங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா. இந்த மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான வல்லமையும் கிருபையும் அன்பையும் நம்பிக்கையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே அப்பா. உங்களுடைய பிரகாசம் மங்காத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு ஒவ்வொரு அப்பா உங்களை அறிந்தவர்களும் அறியாதவர்கள் மக்களும் உங்களோட பரிசுத்தமான ஆவி அப்பா நாங்க இப்பொழுது செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களை அந்த பரிசுத்தமான ஆவியை பெற்ற நாளுக்கான நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த நாள் இருந்து இன்று மட்டும் நீங்க சபையை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. மக்களுக்கு ஒரு பெரிதான வல்லமையை வெளிப்படுத்துங்க அப்பா. வல்லமை கிருபை உங்களிடத்திலிருந்து தான் வரக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே அப்பா. வழி தப்பி போறவர் மக்கள் ஆண்டவரே, இந்த விசுவாசிகள் மக்களுக்கு ஆண்டவரே புதிதான நம்பிக்கையும் அப்பா விசுவாசத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை மனுஷரையும் பார்க்க உங்கள் மேல் பெற்றதலாயிருப்பது நலம் என்று சொன்னீர்கள். அதுபடியானவரே இந்த பரிசுத்தமான ஆவியை அறியாதவர்கள் மத்தியில் உங்களோட வல்லமையை அனுப்பி அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரும் ஆண்டவரை உங்களுக்கு நிலைநிறுத்தி நிற்பதற்காக வேண்டி அப்பா அவர்களுக்குள்ள உங்களுடைய அன்புல நிலை நிற்பதற்கு என்ன விதமான போராட்டங்கள் அவர்கள் மத்தியில் வந்தாலும் அப்பா, மலை போல துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் நாங்க சாய்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய அன்பினால் அனைத்து யாவருக்கும் அந்த உங்களுடைய மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாத வண்ணமாக நீங்க அழைப்பு பாத்திரராக நாங்கள் அறிந்தும் அறியாத இருக்கிறவர்கள் மேலும் இன்னும் அதிகமாக உங்களை நம்பிக்கையும் அன்பையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் கூட வல்லமை நிறைந்த கருத்தின் மூலமாக ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களை அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அவங்களை சாட்சியாக அப்பா பேர் சொல்லி அழைத்து அப்பா குடும்பங்களாக நீங்க கொண்டு வந்து இந்த எங்கள் மத்தியிலும் எங்களுக்கு அப்பா அந்த சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக நிலை நிற்பதற்கு உங்களுடைய அன்பினாலும் உங்களுடைய நம்பிக்கை கிருபையினாலையும் முடிசூட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஜெனட்டுக்கான வருகிறாண்டவரே, லோகனுக்கான வருகிறேன். ஜெனட்டம்மா பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இந்த கடைசி காலத்து வாலிபர்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு கிருபை உங்களோட வல்லமை உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறார். உங்களோட ஊழியத்திலே உங்களோட கணவன் பிள்ளைகளை யாவரை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அப்பா எங்களுக்கு வார்த்தைகள் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்த அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நான் எத்தனையோ பேராண்டவரே உங்களை அறியாமைக்கு இந்த கடைசி நாளத்துல வாலிபர்கள் ஆண்டவரே ஜாப் பிரச்சனை மூலமாகவும் எத்தனை விதமான பிரச்சனை மூலமாக தற்கொலையான ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க, உங்களுடைய நம்பிக்கையை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. சகலம் படைத்தவரே உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். இப்பொழுது உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து எங்கள் மத்தியில் இருந்து வந்திருக்கிற சிஸ்டர், பிரதர்ஸ், பாஸ்டர் யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமம் இனிதான நாமம். எங்களுக்கு உங்களுடைய கிருபை போதாதையா. உங்களுடைய கிருபை இன்னும் அதிகமாக எங்களுக்கு பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிற உங்களுக்காக நாங்க சாட்சி உள்ளவர்களாக ஜீவிப்பதற்கு இந்த சங்கமம் வானொலியில வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை அப்பா விடுதலையும் வெளிச்சம், வார்த்தையும் வெளிச்சம், நித்திய வெளிச்சம் எல்லாம் மற்றும் அதிகமான பைபிள் ஸ்டடி என்ன விதமான கேள்வி பதில் நிகழ்ச்சி எல்லாத்திலும் உங்களோட கிருபை உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க அப்பா. உங்களோட வல்லமை இல்லாவிட்டாங்களா ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களோட பரிசுத்தமான ஆவி இல்லாவிட்டால் அப்பா நாங்க வழி தப்பி போயிடுவோம் ஆண்டவரே. அனுப்படைய யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட பிரசன்னத்தை ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக பொழிந்தரும்படியாக ஜெபிக்கிறேன். வாக்கு தத்தர் செய்தர், வாக்கு மாறாதர்,
மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத கிருபை அநாதி சிநேகத்தினால எங்களை இழுத்து கொண்டீங்க. இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஜெப ஆவிய எல்லா மக்களுக்களையும் கொடுத்து ஒரு புதிதான கிருபையும் புதிதான விசுவாசத்தை நம்பிக்கை இந்த காலை நேரம் யாவருக்களையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறார். அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற சபையெல்லாம் அப்பா உங்களை அறிந்து மரியாதை உள்ள மக்களுக்கு உலகமெங்கும் உங்களோட ஆவி என்ற கடைசி நாளத்துல அவர்கள் உங்களோட வல்லமையும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. இந்த காலை நேரம் எங்களுக்கு புது பலன் புது கிருபையை கொடுத்து வழி நடத்துற கிருபைகளுக்கான நன்றி. பாஸ்டர் நியோமி லோகன் அப்பா அவங்க கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, அவங்களோட சாட்சிகளுக்கு நன்றி. அப்பா இன்னும் அதிகமான மக்களை இன்னும் அதிகமான ஊழியக்கார சங்கம வானொலியில் கொண்டு வந்து சேர்த்து எங்கள் யாவரையும் ஒரு சாட்சியை உள்ளவர்களாக தேவ பயத்தோடு உங்களை நாங்க ஆவியோடு உண்மையோடும் தொடர்ந்து கழுவத்துக்கு இன்னும் அதிகமாக எங்களுக்கு நம்பிக்கையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். எல்லா கனமகிமே உங்களுக்கே உரியது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமென் 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 ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலதிலும் ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்திய நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்குள்ளே எல்லா பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சத்தியவான்களுக்குள்ளே சமத்துவம் நிறைந்த ஒருமைப்பாடு வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் ஒரு சபைக்கு போறவர்கள் இன்னொரு சபையாரை பார்க்கிற விதங்கள் வித்தியாசப்படுகிறதினால் கர்த்தருடைய ஆவியானவர் அதிலே அங்கு துக்கப்படுவார். ஆகவே இந்த காரியங்கள்ல எல்லாரும் பரிசுத்த பிள்ளைகள் எல்லாரும் சீர்பட குணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே பேச வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இரக்கத்தின் சிகரமாய் இருக்கிறவரே உங்களை சோதரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நித்தியமும் அழிவில்லாமையும் அதிருஷனம் உள்ள ராஜனமாய் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தமக்கண்டு உருவாக்கின ஆண்டவரே சகலத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். தமக்கண்டு உருவாக்கின இந்த பூமிய எங்களுக்காக தந்தவரே இந்த காலை வேளையிலும் உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. விழுந்து போன மனுஷனை ஆண்டவரே தகப்பனை ரட்சிப்பதற்காக தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தின் பாவங்களுக்காக தம்முடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஆவியின் மீறுதல்களுக்காக தம்முடைய ஆவி எடுத்து பிதாவே என்னுடைய ஆவி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஆத்மாவின் அக்கிரமங்களுக்காக தம்முடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக மரணத்துல ஊற்றி ரட்சிப்பை தந்தவர இதோ இந்த காலை வேளையிலும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம், தேவ ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே தேவனுடைய ஜனங்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அழைத்த ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே ஆரம்பத்துல உம்முடைய அன்பை அறிந்தவர்களாக ஆண்டவரே தங்களை விட்டு கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களில ஆண்டவரே பொறுப்புகளில விருப்பத்தோடு வந்த ஒவ்வொரு மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. வந்த மக்கள் ஆண்டவரே ஏனோ தெரியல தகப்பனே தங்களுடைய மாம்சத்துல செயல்பட வெளிப்பட்டு ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தங்களுடையதென்று சொல்லி ஆண்டவரே தேவனுடைய ஆத்துமாக்களை தங்களுடைய ஆத்துமான்னு சொல்லி போட்டிகளும் பொறாமைகளும் ஆண்டவரே தகப்பனே வன்கண்களும் ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் தந்திரமான காரியங்களை நடப்பித்து சபைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
எல்லாரும் ஒரே இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், எல்லாரும் ஒரே ஞானஸ்நானத்தை பெற்றோம், எல்லாரும் ஒரே தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டோம், எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வுகளை எல்லாம் மறந்து, பட்சபாதங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே மறந்து, தனித்துவமான போக்கோடு கூட சபைகளை நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா, ஒவ்வொரு தேவ மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு பிலேயாமுக்கு முன்பாக கர்த்தர் நின்றத ஆண்டவரே தகப்பனே கழுத பேசுகிறதையும் ஆண்டவரே அறியாம கழுதைய கொல்லுவன் என்று சொல்லி பிடிவாதமாய் நின்றது போல அது ஒரு நிமிடம் அதை சிந்தித்து பார்த்து வாய் பேசாத மிருகம் தன்னோடு பேசுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு கத்தி இருந்தால் உன்னை வெட்டி கொல்லுவேன் என்று சொல்லுகிற ஒரு சிந்தனையோடு கூட அந்த மிருகத்தோட சண்டை பிடிச்ச ஆண்டவரே அந்த ஊழியக்காரனை போல இன்னைக்கு கர்த்தாவே கர்த்தர் சொல்லுகிற எத்தனையோ வசனங்கள் கர்த்தர் முன்னுக்கு நிற்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு எத்தனையோ பிடிவாதங்களும் எத்தனையோ துர்மார்க்கமான காரியங்களும் எத்தனையோ துணிச்சலான காரியங்களும் எத்தனையோ கட்டுப்பாடுகளும் கர்த்தாவே ஒரு விசுவாசியோட கதைக்க முடியாதபடிக்கு ஒரு விசுவாசி இன்னொரு சபைக்கு போதகரோடு கதைக்க முடியாதபடிக்கு ஒரு விசுவாசி இன்னொரு சபைக்கு போக முடியாதபடிக்கு ஆண்டவரே எத்தனையோ தந்திரமான ஆண்டவரே செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அறிந்தவராயிருந்து துக்கப்படுகிறீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஒவ்வொருவருக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. நீர் கொடுக்கிற கிருபையை அறிந்து கர்த்தாவே உணர்ந்து கொள்ள அறிவீராக. எங்களுடைய மனக்கண்கள் திறப்பதாக. நீர் பேசுகிற பொழுது கர்த்தாவே இதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஞானத்தை கொடுப்பீராக. தேவன் எங்கள் மத்தியில நிற்கிறீர் என்பதை தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே அறிந்து கொள்ளுகிற அந்த மனக்கண்களை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தம் உள்ளதாக மாற்றப்பட உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் ஐயா. போட்டிகள் இல்லாமல் பொறாமை இல்லாதபடி கர்த்தருடைய வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறதே எங்களுடைய வேலை என்பதை ஆண்டவரை உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையும் உத்தமமாய் நடந்து ஆண்டவரே தகப்பனே தங்களையும் காத்து கொண்டு வருகிறவர்களையும் கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி கொள்ளத்தக்கதாக ஒரு பட்சபாதம் இல்லாத இருதயத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு இருதயத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. பெருமை இல்லாத ஒரு இருதயத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிற வேத வசனத்தை நம்பி கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே அவர்கள் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இல்லாமல் சபையை நடத்த முடியாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவருடைய செயல்களுக்கு தங்களை விட்டு கொடுத்து ஆண்டவருடைய தகப்பனை ஒருவர் கனம் பண்ணத்தக்கதாக ஒருவர் கர்த்தாவே சாந்தத்தோடு வணக்கத்தோடு வாழ்த்துதல் சொல்லி ஆண்டவரே தேவ குணங்களோடு சத்தியவான்களாய் நடக்கத்தக்கதாக என்ன ஆண்டவர் ஒவ்வொரு சபையை நடத்துகிற தலைவர்மார்களுக்கும் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. நீர் ஒருவரே சபையின் தலைவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே எல்லாரையும் நீர் அழைத்தீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே எல்லாரையும் கர்த்தாவே தகப்பனே நீர் ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே இந்த ஜனங்களை சரியான வழியில நடத்த உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. தந்திரமான ஆண்டவரே கட்டு கதைகள் வம்ச வரலாறுகளை விட்டு ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து மனம் திரும்பி ஒவ்வொருவரும் தேவனோடு கூட நடக்க வேண்டிய வழியில நடக்கத்தக்கதாக அந்த பொறுப்புகளை எல்லாம் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து சபைகள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு உம்முடைய எழுப்புதலுக்கு உம்முடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கப்பட்ட சபைகளாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ சொல்ல முடியாத காரியங்கள் எத்தனையோ வாய் கூசக்கூடிய காரியங்கள் தேவ ஊழியருக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் நீங்க அறிந்தவராய் இருக்கிறீங்க. எத்தனையோ புறஜாதி மக்கள் ஆண்டவரே தூசிக்கத்தக்கதாக எத்தனையோ செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது நீர் அறிவீர் ஆண்டவரே. இப்பொழுதும் அந்த கண்கள் மனக்கண்களை திறந்து சத்திய கண்களை திறந்து ஆண்டவரே
ஆண்டவரே நானும் அறிந்து நாங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன் ஐயா. நீர் எல்லாவற்றுக்கும் பின்பாக உம்முடைய கரம் இருக்கிறது என்பதை ஆண்டவரே மறந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே தகப்பனே நீர் நீடிய பொறுமையோடு இருக்கிறீர் என்பதை மறந்து போகாதபடிக்கு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தாவே உம்மிடத்துல ஆண்டவரே தகப்பனே உம்மிடத்துல தங்களை ஒப்புரவாக்கி கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு சபைகள் மீதும் உம்முடைய இரக்கம் எண்ணம் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு சபைகள் மீதும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எண்ணம் இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே இதோ சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லுகிற உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொரு ஆண்டவரே காதுகளும் திறக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. அதிகாரங்கள் அகன்று போவதாக செபிக்கிறேன் ஐயா. பெருமை உள்ள காரியங்கள் அகன்று போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு சபைகளுக்குள்ள மனமாறுதல் காணப்பட்டு ஊழியர்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக, ஆண்டவரே சகோதரத்துவம் உள்ளவர்களாக ஒவ்வொரு தேசத்திலும் விசேஷமாக இந்த கனடா தேசத்துல கர்த்தாவே ஆண்டவரே எழுப்புதல் கூட்டங்கள் காணப்படட்டும் என்று செபிக்கிறோம். எல்லா சபைகளும் ஒரு இடத்துல கூடி இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எல்லா சபைகளும் ஆண்டவரே தகப்பனே ஒரு இடத்துல கூடி தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே தேவ ஜனங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு சில சபைகள் ஆண்டவரே தகப்பனே தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில சபைகள் தந்திரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எல்லாம் கர்த்தாவே ஜனங்கள் எல்லா இடத்திலும் பிரிந்து போகாதபடிக்கு எல்லா இடத்திலும் தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நடக்கத்தக்கதாக இதோ தகப்பனே ஒரு வெளிப்பாடுகள் வரத்தக்கதாக ஆண்டவரே மக்களுடைய கண்களும் திறக்கப்பட்டு ஆண்டவரே தகப்பனே தேவனோடு கூட நடக்க ஒரு ஐக்கியம் காணப்பட இந்த கனடா தேசத்துல கர்த்தாவே இருக்கிற சபைகள் யாவும் ஒன்றிணைந்து தேவனை ஆராதிப்பதும் தேவனை உயர்த்துவதும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதுமே எங்களுடைய நோக்கம் என்பதை உணர்ந்து கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஆண்டவரே பொறுப்பு உண்டு என்பதை உணர்ந்து அவர்களும் சத்தியத்தை கொண்டு போகத்தக்கதாக சுவிசேஷம் அறிவிக்கிற பொறுப்பு அவர்களுக்கு உண்டு என்பதை கர்த்தாவே இவைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கத்தக்க நல்ல ஞானமுள்ள ஆண்டவரே கன்வென்ஷன் மீட்டிங்கள் இந்த கனடா தேசத்துல நடக்கட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேர் எங்களுடைய சபை என்று சொல்லி பிரிந்திருக்காதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த கண்கள் திறக்கப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆண்டவரே ஒரு நல்ல சமுதாயம் உருவாக்கப்படட்டும், நல்ல தேவ ஜனங்கள் உருவாக்கப்படட்டும். இந்த தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறவர்கள் சேர்ந்து நிற்க உதவி செய்வீராக. இந்த தேசத்துல அநேகரை தட்டி எழுப்பத்தக்க தேவ மக்கள் இன்னும் பெருகுவார்களாக செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்துல இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் சங்கம ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் மூலம் நீர் கொண்டு வருகிற ஜெப விண்ணப்பங்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. கொண்டு வருகிற கர்த்தாவே தேவ செய்திகளுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. இன்னும் அநேகர்கள் தட்டி எழுப்பப்படுவார்களாக, இன்னும் அநேகர்கள் கர்த்தாவே உமக்காக சாட்சிகளாக ஆண்டவரே எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். ஆண்டவரே லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த குடும்பத்தோடு கூட இருந்து எண்ணம் கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, சுகபல ஆரோக்கியங்கள் காணப்படட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே விசேஷமாக சிஸ்டர் ஜேனற்றுக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. அவங்களுக்கு கொடுக்கிற ஜெப வாஞ்சைகளுக்காக சோதரிக்கிறோம், அவர்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளுக்காக சோதரிக்கிறோம். இதோ அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தரிசனங்களுக்காக சோதரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. உம்முடைய சத்தம் தொடர்ந்து கேட்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கும் கர்த்தாவே வேண்டியவைகள்
தேவைகளை சந்தித்து கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இதோ எங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிற ஒவ்வொரு தாசர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா, ஊழியக்காரர்களை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒவ்வொரு தேவ குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட ஒவ்வொரு குடும்பத்திலும் உதவி செய்வீராக. பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. இந்த பிள்ளைகள் வேத வசனத்தினால் நிறைந்து வாழ கிருபை செய்வீராக. இந்த பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் ஊத்தி ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் யாவரும் தேவனை தாங்களும் தேட வேண்டும் என்ற பொறுப்போடு கூட தேடிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கணவன் மனைவி பிள்ளைகளாக, குடும்பங்களாக, சகோதர சகோதரிகளாக நல்ல உறவுல ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ கிருபை பாராட்டுவீராக. என் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் அக்கா. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. அப்படியே உங்களை கூட வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். சொல்லுங்க. அநேக நாட்களாய் காணவில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். இந்த நாட்கள்ல இந்த ஜனங்களுக்குள்ளே அதனால வர முடியல. நீங்கள் எங்கள் ஜனங்களுக்குள்ளே எல்லா உலக தேசத்தை பார்த்தாலும் அங்கு எல்லா ஜனங்களுக்குள்ளே ஒரு சேதப்பட்டு கொண்டு போகிறார்கள். ஒன்று விபத்தினால் சேதப்படுகிறார்கள், அல்லது வியாதியினால் சேதப்படுகிறார். இப்படி இந்த ஆத்துமாக்களை சேதப்படுத்துற பொல்லாத கிரிகளிலிருந்து எங்கள் ஜனங்கள், எல்லா ஜனங்களும் விடுதலையாகப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் அருமையோடு அன்போடு நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. இந்த அருமையான ஜெப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறீங்க தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தெய்வமே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை இருக்கும் அப்பா. நான் முன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை சொன்ன தேவன். இந்நாள் வரையிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரு கூட கர்த்தாவே உங்களுடைய கரம் இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே அறியாததையும் புரியாததையும் அறிவிக்கிற தேவனாக இருந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உறுதுணையாய் இருந்து வழிநடத்துகிற தயவு, மிக பெரிதா இருந்து வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இது நோயோடு இருக்கிறவர்களும் கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவ நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் 3.5 ஆண்டுகள் சுற்றி திரிந்து ஆண்டவரே அநேக நோய்களையும் அநேக வியாதிகளையும் ஆண்டவரே நீர் சுகமாக்கி ஆண்டவரே அவர்களெல்லாம் ஆண்டவரே அப்பா சந்தோஷித்ததை நீர் கண்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கினபடியால் அப்பா அப்படியாய் ஆண்டவரே இந்த காலத்திலும் ஆண்டவரே சொல்ல முடியாத வேதனைகள் கத்தாவே அப்பா கண்டுபிடிக்க முடியாத மருந்துகள் இருக்கிற வியாதிகள் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரை பெருகி இருக்கிறது. ஆபிரிக்கா தேசத்தில் ஆண்டவரை எபோலா வைரஸ் ஆண்டவரை மிகவும் ஆண்டவரை கொடிதா இருந்து அநேக ஜனங்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். இப்படியாய் ஆண்டவரை தேசங்களில் எங்கு எல்லா தேசங்களிலும் ஆண்டவரை இந்த வியாதியினால் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய ஆத்மாவை ஆண்டவரை எழுந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் இருந்து போவதற்கு முன்பாக ஆண்டவரை தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டு தேவனுடைய வசனங்களை ஆண்டவரை அறிந்து கொண்டு அவர்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக அவருடைய கூடாரம் மறைவிலே ஆண்டவரை வளர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். சாத்தான் கொண்டு வருகிறதான ஆண்டவரே கொடிய ஆண்டவரே வியாதிகள் ஆண்டவரே ஆண்டவரே பலவீனங்கள்
ஆண்டவர் இப்படியாய் ஆண்டவர் அநேக ஆண்டவர வியாதிகள் மத்தியில் ஆண்டவர இந்த பிள்ளைகள் எல்லாம் வருத்தத்தோடு வேதனையோடு அந்த குடும்பத்திலும் ஆண்டவர அப்பா ஒரு ஆண்டவரே ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில இங்க உலகம் எல்லாம் ஆண்டவர எல்லா இடங்களிலும் இப்படியான வியாதிகள் மூலமாக ஆண்டவர அந்தந்த குடும்பங்களில் ஆண்டவர எத்தனையோ ஆண்டவர அவர்களுக்கு கண்ணீர் ஆண்டவர வேதனைகள் நிறைந்து ஆண்டவரை காணப்படுகிறதை பார்க்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவர அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவர உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரை அவர்களை சொஸ்தப்படுத்தும்படியாய் சுபிக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று ஆண்டவரை முட்டுக்கு அதிபதி சொன்னது போல ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை உம்முடைய வசனம் ஜீவிக்கிற வசனமா இருக்கிறபடியால், உம்முடைய வசனம் ஆண்டவரை அது ஜீவனோடு இருக்கிறபடியால் அது ஆண்டவரை அது கிரியை செய்து ஆண்டவரை திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படி சுபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் இது வேளையில் ஆண்டவரை தேவனுடைய பரிசுத்தர் பலத்துவம் ஆண்டவரை பாய்ந்து சொல்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் மத்தியில ஆண்டவரை அவளை தொடும்படியாய் சுபிக்கிறோம். தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரை இந்த வேளையில சுகமாக்கும்படியான வல்லமை ஆண்டவரை நீ அனுப்பும்படியாய் சுபிக்கிறோம். ஐயா உம்மிடத்துல ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே உண்மை எதிர்பார்த்து ஆண்டவரே யாரும் இல்லாத சூழ்நிலையில ஆண்டவரே வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா அவர்களை சுகமாக்கிய ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அந்தந்த குடும்பங்களிலே ஆண்டவரை ஒரு சந்தோஷம் ஆண்டவரை நிறைவா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். என் தேவன் இந்த வேளையில் கொடுக்கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன் ஜீவனை விட்டு ஆண்டவரே போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் பாவத்தில் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே இவர்களுக்காக தானே ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்தீர் ஆண்டவரே. இவருடைய பாவங்கள் இவருடைய ஆண்டவரே அக்கிரமங்கள் நிந்தைகள் வேதனைகள் ஆண்டவரே வருத்தங்கள் கண்ணீர்கள் இவைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவர் இன்றும் ஆண்டவரே ஜீவனோடு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிற என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். தேவன் தாமே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அந்த நோயிலிருந்து விடுபட்டு வியாதியிலிருந்து விடுபட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் சுகபத்திரமாய் ஜீவிக்க தேவனுடைய வல்லமையை ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு அற்புதங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி சுபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின்படி ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேசிக்கிறபடியால் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் இதே நாளில் ஆண்டவரே விடுதலையை சமாதானம் சந்தோஷம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி சுபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. நீங்க கத்தாவே அப்பா இதோ ஆண்டவரே அப்பா எதிர்பார்க்காத விதத்தில் ஆண்டு வருகிறதான ஆண்டவரே அப்பா சடுதியை போல் வருகிறதான ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அங்கங்க நடக்கிறதான விபத்துகள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ வேலை செய்கிற இடத்துல நடக்கிறதான விபத்துக்கள் ரோட்டிலே சென்று கொண்டிருக்கிறதான நடக்கிற விபத்துக்கள் இப்படி ஆண்டவரே விபத்துகளிலே அநேக ஜனங்கள் எதிர்பார்த்த விதமாக ஆண்டவரை தன்னுடைய உயிரை ஆண்டவரை மாய்த்து கொள்கிறார் கர்த்தாவே. தன்னுடைய உயிரை விடுகிறதுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது கர்த்தாவே. அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த விபத்தெல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவர் என்றும் செய்யாதபடிக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நல்ல விதமாய் வாழவும் நல்ல விதமாய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றவும் தன்னுடைய எதிர்காலத்தின் சிந்தனைகளை ஆண்டவர் செயல்படுத்தவும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரை இப்படியான விபத்துகள் ஆண்டவரை ஏற்படாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த விபத்திலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே நல்ல அறிவையும் அவர்களுக்கு தந்து ஆண்டவரை அவர்கள் ஆண்டவர் பக்குவமாய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒருவேளை காருல ஆண்டவரை அப்பா டூ வீலர்ல செல்லுகிறதான பிள்ளைகள் கொடுக்கறதாவே அப்பா அப்படியாய் ஆண்டவரை அந்த பிள்ளைகள் ஞானத்தோடு ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை அந்த பிரயாணம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உம்மிடத்திலே வர கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேக ஜனங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவர் என்று ஆண்டவர் பெயருக்கு மாத்திரம் வைத்துக் கொண்டு ஆண்டவரை அப்பா இதோ ஆண்டவரை உலக பிரகாரமாய் வாழ்ந்து ஆண்டவரை தன்னை கெடுத்து ஆண்டவரை அநேக ஆண்டவரை இந்த குடி பழக்கத்திலும் ஆண்டவரை போதை மருந்து பழக்கத்திலும்
தன் ஆத்மாவை இழந்து போகிறார்கள். இப்படியான மக்களுக்கு கூட கர்த்தாவே நீர் துணையா இருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படியும் ஆண்டவரே உம்முடைய சாட்சியின்படியும் ஆண்டவரே இவர்கள் நடக்க வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே அப்பா இது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்துல ஒரு காசு இல்லாமல் இருக்கிறார்களோ கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில அப்பா வியாதியோடும் ஆண்டவரே போராட்டத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே அந்த பிள்ளைகளை எல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. நீங்க அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்கப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்க தொட்டு சுகமாக்குங்கப்பா. கர்த்தர் அப்படியா நீ செய்து போவதற்காக எனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை இருக்கிறவங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளும் ஆண்டவரை சுகபத்திரமா ஜீவிக்க ஆண்டவரை உம்முடைய பரத்தினுடைய ஞானத்தினால் ஆண்டவரை பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்போடு வழிநடத்த கர்த்தர் நீர் உதவி செய்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். காத்திருக்கிறதா ஆண்டவர் ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்படியாய் ஆண்டவரை அவர்களும் ஆண்டவர் சுகபத்திரமாய் ஜீவிக்கிறதான ஆண்டவரை உம்முடைய பரத்தினுடைய ஞானத்தினால் நிரப்பி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா பக்குவமாய் வாழவும் ஆண்டவரை அப்பா பாதுகாப்போடு வாழ கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த குடும்பத்திலே ஆண்டவரை ஜெபிக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்திலையும் எந்த ஒரு இழப்பு இழப்படாதபடிக்கு எந்த ஒரு நோயும் ஆண்டவர் அண்டாதபடிக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தேவர் இந்த வசனத்தின் மூலமாக இந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த நாளில ஆண்டவரை நீர் ஆண்டவரை காத்து இந்த வசனம் ஆண்டவரை ஒவ்வொரு வீட்டிலும் தங்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உண்மையே நோக்கி பார்த்து ஆண்டவரை உமக்காய் ஆண்டவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறபடியா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க துணையா இருந்து பாதுகாப்பா இருந்து வழி நடத்துங்க அப்பா. இவர்களுக்கு உம்முடைய கூடார மறைவில அனுதினமும் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. இப்படியான இந்த செவ்வ வேலையை நடத்துகிறதான் ஆண்டுகிற சங்கம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ரீட்டா சிஸ்டரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொண்டு மட்டமாய் காத்த தேவி இனியும் கொடுக்க தாவை காத்து வழிநடத்துவீராக. இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவரை கர்ப்பத்தின் கனியாக ஆண்டவரை இவருடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிகளையும் இவருடைய பேர பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டுகிற நீர் ஆண்டுகிற துணையா இருந்து இவர் எண்ணங்களில் இயக்கங்கள் இருக்கிறதான காரியங்கள் இவர்கள் கையெழுத்து செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் ஈசாக்கு ஆண்டவரை விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வதித்து தந்தது போல எந்த பிள்ளைகளும் விதைக்கிற விதையை ஆண்டுகிற 100 மடங்கு 1000 மடங்காய் அதை உயர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டுகிற இந்த ஜெப வேலையை தொழுத்து வளர்தானே ஆண்டுகிற அருமையான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் ஆண்டுகிற சமூகத்துல ஒப்படுகிறோம். ஜெர்மன் தேசத்தில் வசிக்கிறதான இந்த பிள்ளைகள் ஆண்டுகிற அங்க ஆண்டுகிற இருக்கிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டுகிறமுடைய சத்தியத்தை சொல்லி ஆண்டுகிற உண்மையை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டுகிற இவர்கள் வழி நடத்துகிறபடியா இந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருங்க. அநேக ஆத்மாக்களை இவங்க தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டுகிற உண்மை விட்டால் ஆண்டுகிற வேறு இல்லாத ஒரு சூழ்நிலையில நீரே இவர்கள் எல்லாவற்றிலும் துணையா இருந்து வழி நடத்தி இவர்களை காத்து வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டுகிற ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்திய நாட்கள்ல இருக்கிற உலக தலைவர்களுக்காக, ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, யுத்த நாட்டு தலைவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஞானம் விளங்கும்படி தன் நாட்டை தாங்கள் காக்க வேணும் என்ற அந்த ஒரு கிருபை அவர்களுக்குள்ள இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி முற்றிலுமாய் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்து
எங்களை எபினேசரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தி வந்தவரே உமக்கு கொடான கொடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களே ஆண்டவரே நீர் வரும் வரை நான் அதனை கரைத்திரையற்றதாய் நாங்கள் பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலே வெவ்வேறு தேசங்களில் இருந்தும் நேரங்களில் இருந்தும் உம்மை நாங்கள் உமது பாதப்படியிலே அமர்ந்து உங்களுக்கு தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கின்ற வேலையிலே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு தேவன் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்ற வார்த்தையின்படி கடைசி நாட்களாய் இருக்கிறபடினாலே இந்த நாட்களில் எல்லா மக்கள் கால்களும் உமக்கு முன்பாக முடங்கவும் எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் நாள் வரும் என்று நீ சொல்லியிருக்கிறீரே. அப்படியாக எல்லோரும் உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமது சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேச தலைவர்களுக்கு உமது ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா தேசங்களையும் நீதியோடு நேர்மையோடு ஞானத்தோடு ஆண்டவரே ஆளுகை செய்ய அவர்களுக்கு நீர் கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தோடு அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது மக்கள் எல்லாரும் சுகித்திருப்பார்கள், அவர்கள் மென்மேலுமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி அவர்கள் எல்லோரையுமாய் நீர் தாமே உமது ஞானத்தினாலே வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் அந்த தேச தலைவர்களை நீர் பாதுகாத்த அன்பிற்காய் சோத்திரம். தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பாதபடிக்கு அந்த தலைவர்களுக்கு தேசங்கள் இடையே ஒரு நல்ல தெய்வீக சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. யுத்த நாடுகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. யுத்த தேசங்களில் இருக்கிறதான எல்லா தலைவர்களும் ஆண்டவரே இனி யுத்தமே வேண்டாம், நாங்கள் சமாதானத்தோடு ஒரு தேசமும் இன்னொரு தேசமும் வாழ்ந்திருப்போம் என்று தலைவர்களுக்கு கர்த்தாவை அறிக்கை செய்ய கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உமது ஞானம் இவர்கள் மத்தியிலே இந்த தலைவர்கள் மத்தியிலே விளங்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்கள் கூட ஆண்டவரே பாதுகாத்து கொள்வீராக. அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்கப்பா. இவர்கள் எல்லோருமாய் ரட்சிக்கப்பட ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா உண்மை அறிந்து கொண்டு நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொண்டு வாழ கர்த்தர் தாமே உதவி செய்யுங்கப்பா. ஆமே சபா தேச தலைவர்கள் நல்லபடியாய் தேசங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லா யுத்த நாடுகளும் யுத்தம் இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு இருக்க யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிறவரே அப்படியாக தேச தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அவர்கள் உமது ஞானத்தினாலே அவர்கள் விளங்க காக்கப்பட ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் எல்லா தலைவர்களையும் கர்த்தர் உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானத்தோடு தேசங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீரே இவர்களையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ராஜா உமக்கு சோத்திரம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஒரு விசை இந்த வேலையிலே கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் எல்லோரையுமாய் கூட நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. இன்னுமாய் கூட ஆண்டவரே இந்த ஊடகத்தை இன்னும் அதிகமாக ஆசிர்வதித்து அநேக ஜெப வீரர்களை நீர் அழைத்து வரும்படியாக கூட இது அடுத்த பரிமாணத்திற்குள்ளே இந்த ஊடகம் கடந்து சென்று எல்லா மக்களுக்கும் இது ஒரு ஆசிர்வாதமான ஊடகமாக இருக்க கர்த்தர் ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. அப்படியே கூட சப்பா இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய குடும்பங்களையும் எல்லோரையுமாய் பேர் பேராய் சொல்லி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த ஜப ஊடகத்தை இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இவர்கள் மூலியமாய் கூட ஆண்டவரே உமது நாமம் மகிமைப்பட தேசம் எங்கும் ஆண்டவரே உமது சுவிசேஷம் பரவ
அப்படியாக நீர் இந்த குடும்பத்தை எடுத்து நீர் பயன்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாழ்க்கை செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அப்படியே கூட இறுதியாக ஜெபிக்க வருகிறதான அப்பா ஏமி புஷ்பராஜ் சகோதரி முது கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். மகளை கூட ஆசீர்வதிங்க. மகளுடைய முழு குடும்பத்தை ஆசீர்வதித்து சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிற உமது கிருபைக்காக அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே உங்கள் அனைவரையுமாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா, நீங்கள் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, பரிசுத்தர் 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 உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உண்மை நாங்கள் பரிசுத்தர் என்று அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே பரிசுத்தரே, அப்பா பிதாவே, இந்த கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கிறவர்கள் மேலும் உமது ஆதரவு காட்டும் தகப்பனே. அவர்கள் யாரும் உதவி செய்ய எங்களுக்கு இல்லை என்று தவிக்கிறவர்கள் மேலே உமது அன்பை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே பரிசுத்தாவியவர்கள் மேலே நிரப்பும் தகப்பனே. பரிசுத்தர் 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 உமது அக்னி அவர்கள் மேல் போடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, வழியே இருக்கிறவர்களையும் அப்பா வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறவர்கள் மேலே உமது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. கடைசி காலத்திலே அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. வீடு வாசல் இல்லை என்று உணவின்றி தவிக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, நாங்கள் இணைந்து கேட்கிறது ஒன்றும் வீணாக போவதில்லை அப்பா. அப்பா பிதாவே, அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் மேல் இரக்கம் பையும் பரிசுத்த பிதாவே, அவர்கள் மேல் அன்பு காட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே, யாரும் இல்லை என்று அந்தரிக்கிறவர்கள் மேல் உமது ஆதரவையும் அன்பையும் காட்டுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நிறைந்தவரே, இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அப்பா, எங்களுக்கு இப்ப நல்ல நிலைமை ஏற்படும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. நீ பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்த தகப்பனே. ஆவியானவே, சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்த தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த கஷ்டப்பட்டவருக்கு உதவி செய்ய வழி செய்யும் தகப்பனே. அப்பா அங்கே ஒரு தரம் பிச்சு எடுக்கவோ கஷ்டப்பட்டு ரோட்டு வழியே இருக்கவோ விடாதே இந்த தகப்பனே. அவர்களுக்கு வீடு வாசலை கொடுத்து உதவியை செய்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தில் அது ஒரு உதவி வழங்கும் வழி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, சிஸ்டர் குடும்பத்தை, லேசி அண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அவரை ஆசீர்வதியின் தகப்பனே, அவற்றை குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. பரிசுத்த பிதாவே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் அவர்கள் கணவர் பிள்ளைகள் இருவரையும் முதுகரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன கேள்வியோ அவற்றை பெற்றுக் கொடுக்கும் உமையிலிருந்து மன்றாடி கேட்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுத்தாரும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுத்தாரதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆரோக்கிய பலன் சுகம் தந்து கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
உங்களோடும் இருப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட் ஐரீன். எங்க இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாட்கள்ல அநேக பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறது. ஆகவே அத்தனையும் ஆண்டவர் தான் அடக்கி போட வேண்டும். ஆண்டவர் தான் அதை பொறுப்பேற்று நடத்த வேண்டும். ஒரு சமத்துவம், ஒரு சமாதானம் எங்கள் தேசங்களிலே, மக்கள் மத்தியிலே, தலைவர்கள் மத்தியில வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்ததவனே சுவாமி, இந்த நாளுக்காய் நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இலங்கை தேசத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசத்தின் தலைவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தலைவர்களுக்கு கர்த்தாவே நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிறதான அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா இன மக்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒருவருக்கு ஒருவர் இடையே கர்த்தாவே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எதிர்கட்சி அப்பா, இன்னுமாய் ஆளும் கட்சி இப்படியாய் அவர்களுக்கு இடையே கர்த்தாவே அநேக பிரச்சனைகள் கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் சமாதானமாய் செய்து முடிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில அதிகப்படியான அப்பா கொலை வெறியின் ஆவிகள் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே, இந்த கொலை வெறியின் ஆவிகளை தேசத்துல இருந்து தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அநேகர் அகாலமாய் கர்த்தாவே மரணித்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை, பணத்துக்காக நகைக்காக கர்த்தாவே அப்பா ஒருவரை கர்த்தாவே கொலை செய்கிறதான அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் எடுத்து போடுங்க கர்த்தாவே. கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும்னு சொல்லி இருந்தீங்க கர்த்தாவே. அப்பா, அதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே நல்ல கால நிலைகளை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பொருளாதார காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விலைவாசிகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தேசத்துல எந்த கலவரங்கள் பிரச்சனைகள் அப்பா ஸ்தோத்திரம் இன கலவரங்கள் எதுவும் ஏற்படாத படிக்க கர்த்தாவே இனங்களுக்கு இடையே நல்ல ஒரு தேவ சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்துல இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தாவை உமது சட்டையின் மறைவிலை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவளுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மத கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இதில் பணிபுரிகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த ஊடகமானது அநேக தேசங்களுக்கு செல்லத்தக்கதாய் அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இதுல நடக்கிறதான எல்லா கர்த்தாவை காரியங்களையும் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியா ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவருடைய குடும்பங்கள்ல இருக்கிற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவனங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன்.
தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்கள் ஊழியத்தோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரையும் கூட அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு உலகெங்கும் எல்லா இடக்குள்ளேயும் அந்த சுவிசேஷங்கள் பரவக்கூடியதாய் கர்த்தரை அறிகிற அறிவு எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் வரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் தகப்பனே, இந்த வாரத்தின் முதல் கிழமை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதிலும் நீங்கள் எங்களை பாதுகாத்து, நீங்கள் இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து நடத்த போறதுக்காக என் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே, ஆவியானவரே, கர்த்தாவே, எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜீவனை தந்து, இம்மட்டுமாக எங்களுக்கு ஜீவனை தந்து இந்த நிமிடம் வரை எங்கள் ஜீவனை பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, எத்தனையோ நோய்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ 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 ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவோ ஆவியானவரே இந்த உலகத்தில் நடக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றிலுமாக ஆண்டவரே எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கேட்க ஆண்டவரே, மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா, எங்களையும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே, எங்களையும் அழைத்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை வெக்கப்பட்டு போக விடமாட்டீங்க நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களையும் எங்களை மீட்டு பாதுகாத்து நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடியின் தகப்பனே, நீங்கள் எப்போதும் எங்களோடு கூட எங்களை அணை கட்டி காக்கிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவர். தேவனே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு சித்தமானதாக இருக்க தேவனே, எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமில்லாத காரியங்கள், உமக்கு சித்தமில்லாத எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களை நீங்கள் புடமிட்டு எங்களை நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக கேட்கிற ஜெபங்கள் ஒவ்வொரு மனிதர்களின் காதுகளில் ஒலிக்கட்டும் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவர் அவர்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படும்படியான கிருபை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவர். உம்மை அறியாத மக்களை அறிவிக்கும்படியாக தகப்பன் இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறது ஆண்டவர். தேவனே, அவைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களை நீங்கள் மீட்டு பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஆவியானவர் உலகமெங்கும் சுவிசேஷம் பரவட்டும் ஆண்டவர். உலகமெங்கும் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கும்படியான கிருபையை ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். உமக்கு பயந்து நடக்கிற பயப்படுதலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, உலகமெங்கும் உம்முடைய சுவிசேஷம் பரவி ஆண்டவரை எப்போதும் துதி ஆராதனை பரிசுத்தர் என்று ஒவ்வொருவரும் உச்சரிக்கிற உச்சரிப்பை ஆண்டவரை ஒவ்வொருவரின் இதயத்தில் கொடுங்க ஆண்டவரை. தேவனே, உம்மை அறியாதபடியினால் எத்தனையோ பாவ பழக்கங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பயப்படாத காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. உமக்கு பயப்படுதலை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அப்பா தகப்பனே நீங்கள் மீட்டு பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகிய ஒரு பிள்ளைகளும் போகாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, சத்துராதி சந்தோஷப்பட்டு போகாதபடி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொருவர் சுவிசேஷம் சொல்ல ஆண்டவரே கட்டமைப்பட்டவர்களாக தகப்பனே ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நீங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா உலகமெங்கும் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை அறியட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. தேவனே, அறியாமல் நடக்கிற பிள்ளைகளை அப்பா ஒரு விசை மன்னித்தேன் தேவனே.
அவர்களும் உம்மை நோக்கி ஓடி வர கூப்பிட ஆண்டவரே அவர்களுக்கும் அனுக்கிரகத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனே உம்முடைய திருப்பாதத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. வாலிப பிள்ளைகளும் ஒன்று கூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ராஜா. கூட இருக்கிறவரே இப்போதும் எங்களை வழி நடத்துறவரே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே அந்த குடும்பத்தோடும் கூட இருந்து அந்த குடும்பத்தை நீங்கள் மீட்டு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கூறி ஜெபிக்கிற அப்பா உம்முடைய நாமத்தை அப்பா தகப்பனே உலகம் எங்கும் பரப்புகிற கடமையை கொடுத்திருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த குடும்பத்தை தாங்கட்டும் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இந்த சகோதரியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அப்பா இந்த ஜனதக்காவோடும் கூட இருந்து அந்த குடும்பத்தோடும் கூட இந்த கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஊழியங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரும் செய்கிற ஊழியங்களும் அப்பா வீட்டில் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்கள் அப்பா பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தங்கள் பிள்ளைகளுக்கு கூட செய்கிறது ஒரு ஊழியம் தான் ஐயா. தங்களுடைய பிள்ளைகளின் கடமைகளை செய்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் உடைய பாதவடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு பெற்றோரும் செய்கிற ஊழியங்களையும் அப்பா உம்முடைய திருக்கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்க நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் அங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தணும். பயத்திலும் நடுக்கத்திலும் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்க வேணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பும் கிருபையும் தந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றோம். இஸ்ரவேலின் தேவனே அப்பா, இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. அக்னி முதலாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. அப்பா, நான் உங்களை கை விடுவதும் இல்லை, விட்டு விலகும் சொன்ன தேவனே அப்பா, இந்த மக்களை நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கள் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மற்ற நாடுகளால் அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இந்த மக்கள் உணர அறிய தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனப்பா. நீங்கள் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லையப்பா. இஸ்ரவேலை பாதுகாக்கிற தேவனப்பா பிதாவே. இந்த தேவனே, இதை அவள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. கிருபை செய்யுங்க ஆவியானவரே. கல்லான இருதயங்களை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவே. உடைய மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே. இஸ்ரவேல் மக்கள் அனைவர் மீதும் உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. தேச தலைவர், அதிகாரிகள், ராணுவத்துல மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. தேவனே, உம்முடைய ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. ஆயுதங்களாலே அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஞானத்தினாலே தேவனே இந்த தேசத்தை மீட்டுக் கொள்ள பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரத்தில் உள்ள ஞானத்தினாலே ஒவ்வொரு தலைவர்களையும், அதிகாரிகளையும், ராணுவத்தில் ஒவ்வொரு மக்களையும் அப்பா பிதாவே நீங்கள் நிரப்புங்கப்பா பிதாவே. வரப்போற காரியங்களை அவளுக்கு அறிவியுங்கள் ஆவியானவரே தேவனே. ஓ நன்றி ராஜா. அக்னி முதலாய் இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்க. உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. எல்லா மாம்ச சிந்தைகள், கிரிகள் எல்லாம் விட்டு வெளியேறுவதாக. உலக கிரிகள் தவனே, பிசாவுடைய கிரிகள் தவனே இந்த தேசத்தை விட்டு மக்களை விட்டு வெளியேறுவதாக. தேசத்தின் வான மண்டலங்களில் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியல் தவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. அந்தகார லோக அதிபதி சகல கிரிகளும் வெளியேறுவதாக என் தேவனே. அப்பா பிதாவே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. உண்மை அறிந்த அறிவினாலே விட நிரப்புங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. இவர்கள் எடுக்கிற பேச்சுவார்த்தையினால் அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை அறிய உணரதவனே கிருபை செய்யுங்க.
ஓ நன்றி நன்றி அப்பா பிதா, நன்றி என் தேவனே, சோஸ்ரம் அப்பா பிதா. அதே போல் தேவனே ஒவ்வொரு தேசங்களை புறப்படுப்பா, யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களை புறப்படும் அப்பா பிதாவே. தேச தலைவர்கள் அதிகாரிகள் மீது தேவனே உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா, அன்பின் ஆவிய ஊற்றுங்கப்பா பிதாவே. தெளிந்த புத்தியினால் இவளை நிரப்புங்க. உம்முடைய ஆலோசனையின் ஆவியானவரே, உம்முடைய ஆலோசனையால் இவள் இருதயங்களை நிரப்புங்கப்பா. இந்த தேசத்தில் அதிகாரில இருந்து கிரிய சேர எல்லா அசுத்த ஆவிகளும் தேவனை விட்டு வெளியேறுவதாக. மாம்ச கிரியல், பிசாசின் கிரியல், உலக கிரியல் விட்டு வெளியேறுவதாக. தேவனே ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்க. ஒவ்வொரு தேச தலைவருடைய இருதயங்களை உம்முடைய சித்தத்தின்படி தேவனே நீங்கள் திருப்புறதவனப்பா பிதாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த தேவனே, இந்த தேச தலைவர் ஒவ்வொருவருக்கும் தேவனே, யுக்ரைனை புறப்படும், ரஷ்யாவை புறப்படும் அப்பா. உம்முடைய ஆவிய ஊற்றும் ஐயா இந்த மக்கள் மீது, உம்முடைய அன்பின் ஆவிய ஊற்றுங்க தேவனே. உம்முடைய நீங்கள் விட்டு போன சமாதானத்தை வெளி கொடுங்கப்பா. நீங்கள் இந்த தேசங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா, நீங்கள் வழக்காடுங்க, நீங்கள் நீதி செய்யுங்கப்பா பிதாவே. ஈரான் தேசத்தை புறப்படும் அப்பா பிதாவே. அங்குள்ள தலைவர்களை புறப்படும், ராணுவத்தை அதிகாரிகளை, மக்களை புறப்படும் அப்பா பிதாவே. தேவனே உம்முடைய ஆவியை அவள் மீது ஊற்றுங்க. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவன் சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியை தேவனே ஈரான் மக்கள் மீது ஊற்றுங்க அப்பா. ஒரு புதிய இதயத்தை சிருஷ்டிங்க, புதிய ஆவியை கொடுங்களப்பா என் தேவனே. தேவனே அந்த தேசத்தின் மான மண்டலங்களில் இருந்து கிரிய சேர பொல்லாத ஆவிகள் அப்பா நிர்மூலம் வந்து சென்று போவதாக. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் ஈரான் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ நன்றி அப்பா, அந்த மக்களை முற்று செய்யுங்கப்பா தேவனே. உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா அளவில்லாமல் இந்த மக்கள் மீது. ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா. மத கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக என் தேவனே. ஓ நன்றி. ஆமானின் ஆவிகள் தேவனே, பாலாக்கின் ஆவிகள் எல்லாம் தேவனே சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ நன்றி நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. கிருபை செய்யுங்கப்பா. முழங்கால் யாவும் தேவனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்வார்களாக என் தேவனே. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் ஜாதி ஜனங்களையும் அசைப்பேன் என்று சொன்ன தேவனே, நீங்கள் அசைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜாவே. அதை அறிய உணர்ந்தவனே அப்பா பிதாவே. அழிவில் நின்று பாதுகாத்துக் கொள்ளுங்க, இவளை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா. ஒருவராவது பாதாளம் செல்லாதபடி தன் தேவனே அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எப்படிய சித்தம் என் இயேசு ராஜா. தேவனே உம்முடைய சித்தத்தை இவள் செய்ய தேவனே இவளுடைய ஆவியிலே உம்முடைய ஆவியினாலே ஏவுங்க அப்பா இந்த பிதாவே. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய கிருபை செய்யுங்க. மாம்ச சிந்தியோ மரணம் சொன்னீங்க அப்பா, ஆவியாருடைய சிந்தியோ ஜீவனும் சமாதானம் சொன்ன தேவனே, அந்த நித்திய ஜீவனையும் நீங்கள் விட்டு போன சமாதானத்தையும் ஒவ்வொரு தேசங்களுக்கும், தேசத்து மக்களுக்கும், தேச தலைவர்களுக்கும் கொடுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியாக தேவனே இந்த கடைசி நாட்களில் நடக்கிற பேச்சுவார்த்தைகளை ஆவியானவரே நீங்கள் வழிநடத்தி செல்லுங்க. எங்கெங்கு பேச்சுவார்த்தை நடக்குதோ இந்த யுத்தத்திற்காக அந்த இடத்திலே உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுதவனே கிருபை செய்யுங்க. உம்முடைய தேவதூர்ல அனுப்பியவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய மகிமையினாலே அந்த இடத்தை மூடுங்க. அவள் இந்த கிரிய சேர மாம்ச கிரியல், பிசாசின் கிரியல், உலக கிரியல் அவளை விட்டு வெளியேறுவதாக. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்தோடு தேவனே இந்த காரியங்களை முடிக்கதவனே கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த தேவனே நீங்கள் அப்படியா செய்ய போவதற்காய் நன்றி அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் கொடுப்பதற்காய் நன்றி என் தேவனே. நன்றி ராஜாவே. அதே போல் தேவனே இந்த ஊழியத்தை நடத்துற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க. மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. இந்த ஊழியத்தின் மூலமா அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக. பெரிய காரியங்கள், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை, பண்ணி முடியாத அதிசயங்களை தேவனே
இந்த ஊழியத்தின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுதவனே கிருபை செய்யுங்கப்பா. நன்றி நன்றி அப்பா பிதாவே. அதே போல் ஜனசிஸ்ட பொறுப்படுங்கப்பா. கணவன் 2 பிள்ளைகளையும் பொறுப்படுங்க. பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. எதற்காக அழைத்தீங்களோ அந்த அழைப்பிலே ஓடத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பலத்தினால், உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய ஆலோசனையினால், உண்மை அறிந்த அறிவினால் தேவனே வெளிப்பாடுகளை கொடுத்து தேவனே இந்த குடும்பத்தில் வழி நடத்துங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றும் ஐயா, அக்கினியை போடுங்க. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க தேவனே. இந்த குடும்பங்களை பரிசுத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. சகல நோய்கள், வியாதிகள், சர்வங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே உடைய ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துங்கப்பா. அப்பங்களை ஆசீர்வதியும், தண்ணீரை ஆசீர்வதியும் அப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட மீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். எங்கள் ஜெபங்களை கேட்டு அங்கீகரித்து எங்கள் தேசத்துக்கு விடுதலை, ஆண்டவரே உலகத்துக்கும் விடுதலை கொடுக்க வல்லவரே உமக்கு ஸ்தோத்திர துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே இனி வருகிற புரோகிராம் ஒவ்வொன்றை பொறுப்பேறும் ஏமிய பொறுப்பேறும் பிள்ளை ஜெபிக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், ஊழியங்கள் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமமா ஆண்டவரே மகிமைப்படுவதாக. லேசியா மனைவி, பிள்ளைகள், சந்ததி, குடும்பம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட, இங்க ஊழியன்சர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொறுமான தேவனே, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்திலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்தை நீங்கள் ஆரம்பித்து வைத்த தயவுக்காய் எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். இந்த புதிய வாரம் முழுவதும் ஆண்டவரே இந்த வானொலிக்கு வர போன்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்றது பிள்ளைகள், சிந்தனை துளிகள், வாக்கு தத்தங்களை எடுத்து வருகின்றது பிள்ளைகள், எல்லோரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளும் உங்களை நாம மகிமைக்கின்ற இந்த வானொலியிலே வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், வாட்ஸ்அப் எல்லாவற்றின் மீதும் கல்வாரி ரத்தத்தை தொழுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சாமி, அந்த இணைப்புகளில் எந்த விதமான தடைகளும் வந்து விடாமல் நீங்கள் பொறுப்பேற்று அந்த இணைப்புகளை ஆசீர்வதித்து ஆண்டவரை நடத்தி தர வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து நாங்கள் மண்டாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்துக்காக, உலக தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டரை, கணவரை, மகனை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களோடு கூட இருக்க வேணுமாய், அவர்களுடைய செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேணுமாய். ஆண்டவரே இந்த ஊழிய பாதையை அவர்களுக்கு பெரிதாக்கி கொடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்கள் இருக்க தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம், ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா அவர்களை நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, உங்களுடைய வருகைக்கு ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் மாற்ற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ஜனட்டுக்காய், ஆண்டவரே கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே துவக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் நடத்தத்தக்கதான பலனை கொடுத்ததுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஊழிய பாதையிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய். கணவருடைய தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த குடும்பத்தில் எந்த நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே பிரதர் டவுனாலே ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. அவர் எடுக்கிற விண்ணப்பங்கள், ஜெபங்கள், சோத்திரங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் சகோதரி கலாசீலனுக்காய் நன்றியப்பா. அவருடைய ஊழியங்களுக்காய் ஆண்டவரே சகோதரியோடு எடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு ஆமென்று மாமீன் என்று பதில் கொடுக்கிறதுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் அவர்களோடும் கூட உங்களை கரம் இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா.
இந்த நாளிலும் தாயார் சிசுலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய இருப்பிட வசதிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட சரீர பலவீனங்கள் நீங்க உங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் அப்பா ஆண்டவரே சத்திய வேத திருச்சபை பார்த்து சகோதரி நகோமி லோகனை ஒப்புக்கொடுக்கிறோம். பாசையில் சலோகனை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகளை சந்ததிகளை ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இந்த புதிய நாளிலும் அப்பா அவருடைய பிசினஸ் காரியங்கள் சபை காரியங்கள் ஊழிய காரியங்களை பொறுப்பேற்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சகோதரியோடு இடைப்பட வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரி வினோபை ஜசிமாவை ஒப்புக்கொடுக்கிறோம். ஜசிமாவுடைய வேலை காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வேலைகளை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வினோவுக்காக நன்றி சொல்லுகிறோம். எடுக்கின்ற ஒரு ஜபங்களுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா தாயார் தாயார் குலேந்திரன் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த தாய்மாருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற சிந்தனை துளிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம். ஊழியர் அவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவரையும் கல்வாரி ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். அப்பா ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜான்சிக்காய் சோத்திரம். ஜான்சியையும் பொறுப்பெடுக்க வேண்டுமா எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி கான்சிக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி ஐரினுக்காய் சோத்திரம். ஆண்டவரே அருமையான இந்த ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே இணைய போகின்ற தாசர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததியாக ஒப்புக்கொடுக்கிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய சபை மக்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா நீங்க கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் உங்களை பாடி துதிக்க நீங்க வாசல் கதவுகள் திறக்கப்பட வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தகப்பனே இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சங்கமம் வானொலி சாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். ரீடாண்டி ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளை எங்களை பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக்கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இவர்களுடைய தேவைகள் குடும்பத்தில் உள்ள தேவைகள் ஆண்டவரே ஊழியத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி அடைய வேணுமாய் இன்னும் ஆண்டவரே சுவாமி புதிதான காரியங்கள் இந்த வானொலி ஊழியத்திலே தோன்ற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த வேலை இடத்து ஊழியங்களையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்க ஜபிக்கிறோம். இந்த வாகனங்களை கருவிகள் எல்லாம் வேலை செய்ய ஜபிக்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து நாங்கள் மன்றாடி ஆண்டவரை ஜபிக்கிறோம். இந்த வேலையிலே தகப்பனே பொறுப்பேற்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை தேவைகளை சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா எங்களை கருத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். அந்த வேலை இடத்துல வேலை செய்கின்ற ஒரு உறவுகளையும் அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். அந்த இடத்திலே ஆண்டவரே சுவாமி உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்திலே அநேக ஆத்மாக்கள் ரட்சிப்பை பெற ஜபிக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜோவலுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளையாய் ஆண்டவரே இன்னுமாக அவன் ஆண்டவரே சுவாமி ஒரு வளமான பிள்ளைக்கு எதிர்காலத்துக்காய் நாங்க ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி வியாதி படுக்கையில இருந்து இந்த வானொலியை கேட்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சுவை இனங்கள் சரிகிற பலவீனங்களோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போட வேணுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே ஆமேன். ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஊழியங்களை செய்த ஊழியர் சௌரி ஜானட் அவர்களையும் தொகுத்து வழங்கிய ஜானட் அவர்களையும் நிறைவு ஜபங்கள் எடுத்து வந்த தேவ ஊழியர் சௌரியை மிப்புஸ்பராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிற உங்கள் ஜபங்கள் யாவற்றையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமான கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம்.
தொடர்ந்து வானொலி கூடாக இணைந்திருங்கள். ஜூம் கூடாக நீங்கள் இணைய முடியும். அதே வேளையில் www.sangamam.com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வேளையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே வேளையிலே மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் உலக நாடுகளுக்காக, இலங்கை நாடுகளுக்காக, யுத்த பூமிக்காக இடமாக ஜெபித்து ஆசீர்வதித்தார்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள்